ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு, ஹாப்பியாக ஹெல்த்தியாக எல்லோரும் இருக்கணும்னு உங்களுக்காக நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிடுதேன். எனக்காகவும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வருஷத்தில் இதெல்லாம் செஞ்சே ஆகணும்னு ரெசல்யூஷன் எடுத்த எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நானுமே ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ண போகிறேன்னு தெரியலை. ஒருவேளை நான் இந்த வருஷம் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணினேன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தோட எண்டிங்கில் போடுற வீடியோவில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இது வரைக்கும் எந்த ஒரு வருஷமுமே நான் ரெசல்யூஷன் எடுக்காமல் இருந்ததும் இல்லை. ஆனால் எடுத்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணினதும் கிடையாது. பார்ப்போம், இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு போகும்னு பார்க்கலாம். இந்த vlog புது வருஷம் பிறக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டில் இருந்து எடுத்தது. நைட்டு டின்னருக்கு தோசையும் வெள்ளை சுண்டல் வச்சு கடலைக்கறி தான் செஞ்சுருந்தேன். 2024 வருஷத்தை நமக்கு பிடிச்ச சாப்பாடோடு ஃபினிஷ் பண்ணலான்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 8:30 ஆகும்போது ஹஸ்பண்டுமே ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஆட்லினும் அவங்க அப்பாவும் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் நைட்டு டின்னருக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். புது வருஷம் பிறக்கும்போது எல்லா வருஷமே நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம். இன்றைக்குமே சர்ச்சில் ப்ரேயர் நைட்டு 11:30க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. தோசையெல்லாம் சுட்டுட்டு இருக்கும்போதே நைட்டு சர்ச்சுக்கு போட்டு போக வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைமில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா ஹரிபரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போதுமே எங்கே கிளம்புறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். டைம் எப்படி போச்சுன்னே தெரியலை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 11 மணி ஆகிருச்சு. அதுக்கப்புறமா நாங்களும் எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சென்னையில் வச்சு இப்படி நைட்டு கிளம்பி போகிறது எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா நியூ இயர்னால் எல்லா வருஷமே ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போய் ஃபேமிலியோடு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே தனியாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஹஸ்பண்டுக்கு லீவு இல்லைங்கிறதுனால நாங்கள் கிறிஸ்மஸ் மட்டும் ஊரில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறமா நைட்டு சர்ச்சில் ப்ரேயர்லாம் முடித்து வீட்டுக்கு வரையே டைம் 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆட்லினுக்கு கொஞ்சம் கூட தூக்கவே வரல. அவளை தூங்க வைக்கிறதுக்கே 1/2 hour ஆகிருச்சு. லேட்டாக தூங்கினதுனால ஆஃபீஸ் வர கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால ஹஸ்பண்ட் பெர்மிஷன் மட்டும் போட்டிருந்தாங்க. மாவு இருந்ததுனால 9:30க்கு எழுந்திரிச்ச உடனே சட்னியெல்லாம் வச்சுட்டு கடகடன்னு தோசை சுட்டு சாப்பிட கொடுத்துட்டேன். லன்ச்லாம் செய்கிறதுக்கு டைமே இல்லை. அதனால் அவங்கள ஆஃபீஸ் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிட சொல்லிட்டேன். அண்ட் சிக்கன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நான் லன்ச் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. டின்னருக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இருந்தோம். அதுக்கப்புறமா நல்லா தூக்கம் வந்துருச்சு. நானுமே நல்லா தூங்கிட்டேன். ஆட்லினும் நல்லா தூங்கிட்டா. அதுக்கப்புறமா மத்தியானம் ஒரு 2:30 போல் தான் எழுந்திரிச்சோம். ஆட்லினுக்கு பசிக்குங்கிறதுனால அவளுக்கு கொஞ்சமாக கஞ்சி செஞ்சு கொடுத்தேன். ரைஸ் கூட பச்சை பயிறு கொஞ்சமாக வேக போட்டு கொடுத்தோன்னா அவள் நல்லா சாப்பிடுவாள். அவளுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு நான் குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாயங்காலம் ஹஸ்பண்ட் ஒரு 6:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போவே செஞ்சு ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டுட்டோன்னா சாயங்காலம் போல் நல்லா ஊறி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வருஷமும் நியூ இயர்னால் ஃபேமிலியோடு இருந்து நான்வெஜ் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் மட்டும் இங்கே மாட்டிக்கிட்டோம். கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போயிருக்கும்போது என்னையும் பாப்பாவையும் நீங்கள் ஊர்லேயே இருங்க, நான் சென்னை வந்துட்டு அகைன் நியூ இயருக்கு லீவ் போட்டுட்டு ஊருக்கு வரேன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் நான் தான் கேட்கல. எல்லாருமே ஒன்றா சென்னை போவோன்னு கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் இப்படி தான் கிறிஸ்மஸை ஊரில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு என்னையும் பாப்பாவையும் ஊரில் விட்டுட்டு வந்தாங்க, நியூ இயர்க்கு லீவ் போட்டுட்டு வருவேன்னு. ஆனால் கடைசியில் ஹஸ்பண்டுக்கு நியூ இயர்க்கு லீவே கிடைக்கல. அந்த நியூ இயர் நானும் பாப்பாவும் மட்டும் ஊரில் இருந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிருச்சு. வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே அவங்க அங்கேயும் நாங்கள் இங்கேயுமா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த நியூ இயர் என்னமோ எனக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாதிரியே இல்லை. அதனால தான் இந்த வருஷம் பரவாயில்ல எல்லாருமே சேர்ந்தே சென்னைக்கு ரிட்டன் கிளம்பிடலான்னு வந்தாச்சு. கரெக்டாக இயர் எண்டிங் வரும்போது மல்லிப்பூ பிச்சிப்பூ இதோட சீசனும் இருக்க மாட்டேங்குது. அதனால் விலை ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. நியூ இயர்க்கு சர்ச்சுக்கு போகும்போது வச்சுட்டு போகணும்னு பூ எல்லா கடையிலையும் போய் கேட்டால் ரேட் ரொம்ப பயங்கரமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரே ஒரு கடையில் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசனபுளாக கிடைக்கிற மாதிரி இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு வந்தாச்சு.
ஆனால் எல்லா கடைகள்லையுமே இந்த மணக்காத பூ வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. என்னதான் மணக்காத பூவெல்லாம் வச்சுட்டு ஷோக்கு இருந்தாலுமே அந்த மல்லிப்பூ, பிச்சிப்பூ இதெல்லாம் தலையில் வைக்கும்போது அதில் இருந்து வரக்கூடிய மனமே ஒரு தனி ஃபீல் தான். இன்னொன்று, சாரியெல்லாம் வியர் பண்ணாலே பூ வச்சாதான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நேற்று சாயங்காலம் வாங்கின பூவும் மொட்டாக தான் இருந்தது. நைட்டுமே நான் வச்சதுக்கப்புறம் பூ ரொம்ப விரியெல்லாம் இல்லை. ஸோ காலையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு வச்சுட்டேன். மத்தியானம் தூங்கி முழிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா வருஷமுமே கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் ட்ரெஸ் எடுத்துருவோம். ஆனால் இந்த வருஷம் ஆட்லிங்க்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் எடுத்தோம். எனக்கு ஒரு சாரீ ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ரிசீவ் ஆகும்போது சேம் டிசைனாக தான் இருந்தது. ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதனால அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் வியர் பண்ணியிருந்த இந்த சாரீ வந்து கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது என்னோடய பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது. இது எடுக்க போகும்போது எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று வந்து கோல்டன் கலரில் எடுக்கணும், இன்னொன்று பிளாக் கலரில் எடுக்கணும்னு. ஏன்னா இந்த 2 கலர்லேயுமே என்கிட்ட சில்க் சாரீஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே போய் கோல்டன் கலர் சாரீ காட்டுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கே தெரியலை எப்படின்னு. கோல்டன் பட்டு வந்தது எல்லோ கலர் சாரியாக காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறமா ஜெயச்சந்திரனில் போய் அங்கே கோல்டன் கலர் கேட்டேன். அவங்களுக்குமே கரெக்டாக தெரியலை. அவங்களுமே இந்த எல்லோ கலர் சாரியில் பட்டு கோல்டன் கலர் வர மாதிரியே எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறமா பிளாக் கலர் காமிங்கன்னு சொன்னேன். பிளாக் கலர்லையும் ஒரு சில காமிச்சாங்க. ஆனால் ரொம்ப பிளாக் கலரில் சில்க் சாரீ வராது, ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக இந்த ஒரு சாரியை எடுத்து காமிச்சாங்க. அவங்க காமிக்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 3000. ஸோ ஆர்டர் பண்ண சாரீ நல்லா இல்லாததுனால அதை அப்படியே ரிட்டன் பண்ணிவிட்டு இந்த சாரீக்கே வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நியூ இயர் அன்னைக்கு வியர் பண்ணிட்டேன். இந்த சாரீ கட்டுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரியில் ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அயன் பண்ணலாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும், அப்படியே இருந்தது. என்கிட்ட இருக்கிற ஃபேவரட்டான சாரீ லிஸ்ட்டில் இப்போ இதுவும் ஒன்றாயிருச்சு. காலையில் சிக்கன்லாம் எடுத்து தந்ததுக்கு அப்புறமா தூக்க கலக்கத்தில் இருந்தனால அப்படியே டயர்டாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் குக் பண்ணும்போது தான் அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பகுதியை சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கும் பகுதியை சுக்கா பண்ணுறதுக்கும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு தானேன்னு மொத்தமே 1/2 kg சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் கவிச்ச ஸ்மெல் இருக்காது. இப்போ க்ளீன் பண்ண சிக்கன் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் போல் மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து நல்லா பிச்சு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் 1/2 hour ஆச்சும் இதை ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு மசாலா பரட்டி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூடயே எடுத்து இப்போ சேர்த்துக்கணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூடான சாதம், அது கூட ரசம், அப்புறம் சிக்கன் சுக்கா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி இன்றைக்கி வடி தம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். எப்போதுமே நான் குக்கரில் வச்சு தான் செய்வேன். ஆனால் புதுசாக இப்போ ஒரு குட்டி தேக்ஸா வாங்கியிருந்தேன் பிரியாணி பண்ணணுங்கிறதுக்காக. இதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் இதில் பிரியாணி பண்ணினேன். வடி தம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் இன்றைக்குமே அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு தேக்ஸா நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக நெய் இது 2ம் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருந்தேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளும் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த மசாலாவை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தோன்னா பிரியாணியோட கலர் வந்து ஃபைனலாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 3 பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு
தயிர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். இந்த வேக வைக்கிற டைமில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன் இன்னொரு பாத்திரத்தில். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுருந்தேன். அது கூட தேவையான அளவு பாஸ்மதி அரிசியும் எடுத்து போட்டு வேக விட்டுட்டேன். ஒரு 3/4 பாகம், அதாவது ஒரு 80% கிட்ட அரிசி வேகணும். வெந்ததுக்கப்புறமா அதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை அப்படியே வந்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பிரியாணிக்கு, அது கூட சேர்த்துக்கணும். நார்மலாக எப்போதுமே பிரியாணி குக்கரில் பண்ணும்போது அரிசியை வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போதே தண்ணியில் ஊற போட்டுருவேன். ஆனால் இந்த மாதிரி வடி தம் பிரியாணி பண்ணும்போது நான் அரிசியை ஊற போடுறதே இல்லை, ஸ்ட்ரைட்டாக வேக வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த அரிசி வடித்த தண்ணி இருக்குல்ல, அதில் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நெய்யையுமே மேல் டாப்பில் சேர்த்துட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து நான்ஸ்டிக்கில் தான் தவா இருக்குது. ஸோ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அந்த தவாவை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே கல்லை வந்து வெயிட்டுக்காக எடுத்து வச்சுட்டேன். 15 நிமிஷங்கிட்ட ஃப்ளேமை அப்படியே சிம்மில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சுட்டேன். ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரியாணி அப்படியே தம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுக்கா வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்களோட பிளானே நியூ இயர் அன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு வெளியில் போகலாங்கிறது தான். அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, வீட்டிலே சமைச்சிட்டு அதான் திருப்தியாக உட்காந்து சாப்பிட முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. என்னன்னு தெரியல, இந்த நியூ இயரை நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப பெருசாக எந்த செலிப்ரேஷனுமே இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருந்தது. கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகும்போது கடையில் டெய்லி கேலண்டரும் மந்த்லி கேலண்டரும் கொடுத்துருந்தாங்க. அதை தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இந்த கேலண்டரை போடுறதுக்கே தனியாக ஒரு இடம் பார்க்க வேண்டிய இருக்குது. ஏன்னா ரெண்டல் ஹவுஸுங்கிறதுனால ஆணி அடிக்க முடியாது. அதை தான் எங்கே போடலான்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கதவில் ஒரு சின்ன கேப் இருந்தது, அதுலேயே ஒரு நூலை வச்சு கட்டி போட்டுட்டேன். டெய்லியும் டேட்டெல்லாம் பார்த்துட்டு தாளெல்லாம் கிழிக்க போகிறது இல்லை. இருந்தாலும் அந்த வருஷத்தோட கேலண்டர் வந்து வீட்டில் கிடக்கணுமே, என்னைக்காச்சும் தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக போட்டாச்சு. ஃபைனலாக நியூ இயரோட ஸ்பெஷலான சாப்பாடுமே ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி என்னெல்லாம்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா குலாப் ஜாமுன் அண்ட் வாழை இலையை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நேற்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க மறந்துட்டாங்க. ஸோ வாழை இலை இல்லாததுனால பிளேட்லேயே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு பர்சனலாக வாழை இலையில வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபங்க்ஷன் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பாடை வாழை இலையில போட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிடும்போது அந்த வாழை இலையோட மனமே வேறு லெவலில் இருக்கும். பிரியாணி ரெடியானதுமே நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் நைட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டாங்க. பெருசாக எந்த ஒரு செலிப்ரேஷன் நியூ இயர்க்கு இல்லைனாலுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. எங்களோட நியூ இயர் இந்த வருஷம் இப்படி தான் போச்சு. எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு நல்லபடியாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.